பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் இங்கே சொல்லப்பட்டு இருக்குது. அப்போஸ்தலர் அதிகாரம் 12:16 பார்க்கலாம். பேதுருவு கதவை தட்டி கொண்டு இருந்தபோது அது வந்து பேதுரு கதவு தட்டி கொண்டு இருக்கும்போது அது வந்து திறந்தபோது அவர்கள் பிரமித்தார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அங்கே ஏன் பிரமித்தார்கள்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அங்கே இயேசு கிறிஸ்துவானவருக்கு முன்பாக சுவிசேஷத்தை அவங்க அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க சுவிசேஷத்தை அறிவித்து அவங்க பிரசங்க கொண்டு போகும்போது அப்பொழுது பேதுருவை என்ன பண்ணிட்டாங்க, சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைச்சிடுறாங்க. அப்போ அதனால் அங்கே சிறைச்சாலையில் இருக்கும்போது தேவ தூதரானவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் அங்கிருந்து கழட்டி கூட்டிகிட்டு வந்து கதவு வண்டியில் நிறுத்திட்டு போயிட்டாரு. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பேதுருவு அங்கே கதவை வந்து தட்டபோது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அதை திறந்த உடனே அவர்கள் அதை பார்த்து பிரமித்தார்கள். ஏன்னா அவங்க விசுவாசத்தில் அவங்க ஜெபம் பண்ணார்களாம், விசுவாசத்தில் அவங்க துதித்து கொண்டே இருந்தார்களாம், விசுவாசத்தில் அவங்க ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருந்தார்களாம். ஏன் எங்களோட கூட இருந்த என்ன பண்ணாங்க, எங்களோட ஒரு சீஷரை அவங்க கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஆண்டவரே எப்படியாவது விடுதலை தாருங்கன்றது அவங்க ஜெபித்தார்களாம். அதே போல் நம்மளும் ஏதாவது ஒரு காரியத்துக்காக விடாபடியாக ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை நம்மளும் வெற்றி பெறுகிறோம். தேவ தூதர்களை அனுப்பி நம்மளுக்கு விடுதலை ஆக்குறாரு. தூதர்களை அனுப்பி நம்மளுக்கு அற்புதங்களை செய்கிறார். தூதர்களை அனுப்பி நம்மளுக்கு கிருபைகளை செய்கிறார். இந்த நாள் கேட்குற சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, வாலி சகோதரிகளே, புதுசாக கேட்கிறவர்களே, இந்த நாள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறாரு, ஆண்டவர் வந்து உங்களுடைய கதவுகளை தட்டுகிறாரு. பேதுரை போல உங்களோட கதவுகளை தட்டுகிறாரு. நீங்கள் திறந்த உடனே இயேசு கிறிஸ்துவை பார்ப்பீங்க. உடனே உங்கள் மனதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த ஜனங்கள் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது பேதுரு வந்து கதவை தட்டும் போது அதை பார்த்த உடனே அவங்க பிரமித்தார்கள். எப்படி ஆச்சரியமாக பார்க்குறாருங்க. எப்படி சிறைச்சாலையில் போட்டிருந்தவங்க எப்படி வந்தார்கள், எப்படி நம்மளோடு கூட வந்துட்டு நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாருன்னு சொல்லி இப்போ ஒரு கைதியாக கொண்டு போய் போட்டாங்கன்னா எப்படி வீட்டுக்கு வர முடியும்? அதில் அது கோர்ட்டில் போய் அங்கே போய் இங்கே போய் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு நியாயம் சொல்லி அதை பண்ணி இதை பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வராங்கட்டு ரொம்ப நாள் ஆகும். ஆனாலும் இவங்க ஒரு விசுவாசத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அங்கே தூதரானவர் கொண்டு வந்து நிறுத்திட்டார். உடனே அவங்க அதை பார்த்த உடனே பிரமித்தார்கள். இந்த நாளில் சகோதரிகளே, இந்த நாள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை தேவைகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், விசுவாசத்தில் ஜெபம் பண்ணுங்கள். உங்களோட தேவைகளை கதவை தட்டி கொண்டு வந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. நன்மை உங்களுக்கு வேணுனாலும் கதவு உங்களுக்கு தட்டி கொண்டு கர்த்தர் கொடுப்பார். உங்களோட வியாதியிலேருந்து உங்களுக்கு விடுதல் வேணுமானாலும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து அற்புதங்களை செய்வார். நீங்கள் பிரமிக்கத்தக்கன உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். பிசாசின் கட்டுகளை நீங்கள் இருக்கிறீங்களா, அதை கட்டுகளை எங்களை நீங்க முடியலன்னு சொன்னாலும் ஆண்டவர் உங்களோட கதவை தட்டும் போது நீங்கள் மனதை திறக்கும் போது உங்களோட எல்லா கட்டுகளும் உடைக்க கர்த்தர் உதவி செய்வார். அப்போஸ்தலர் அதிகாரம் 12:16 பார்க்குறோம். அப்பொழுது பேதுரு ஆனவர் கதவை தட்டும் போது அதை வந்து பார்த்து அந்த ஜனங்கள் பிரமித்தார். 2 வாட்டி தட்டிட்டு கொண்டே இருக்காரு. வந்து பார்த்துட்டு போறாங்க. 3ஆவது வாட்டி வந்து அவங்க திறந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த அவரை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே எப்படி நீ வந்தீங்க அப்படின்னா தேவ தூதரானவன் வந்து அவரை விடுவித்தார். இந்த நாள் நம்மளுக்கு ஏதாவது விடுதலை இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த நாள் உங்களுக்கு நான் விடுதலை தருகிறேன், இந்த நாள் உங்கள் தேவைகளை சந்திக்கிறேன், இந்த நாள் உங்களுடைய அற்புதங்களை நாள், இந்த நாள் உங்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை நான் உங்களுக்கு செய்வேன். எது நம்மளால முடியல நம்ம நினைக்கிறோமோ அது கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு முடிக்க உதவி செய்வார். அப்போ முதல்ல நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கணும், ஒரு விசுவாசம், நம்ம உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி, நம்ம உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். யார் மேலே பற்றி சந்தோஷம் இருக்கணும், இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவரே நீங்கள் எங்கள் கதவுல நிற்கிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். உங்களுக்கு நியூ டெஸ்டிமெண்ட் வருது, உங்களுக்கு பைபிள் வருது, தமிழில், ஹிந்தியில், தமிழில், இங்கிலீஷில் வருது. நீங்கள் அந்த பைபிள்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை படிக்க தெரிஞ்சவங்க படிக்கலாம். படிக்க தெரியாதவங்க இது மாதிரி யூடியூப்பில் வசனங்களை அனுப்புகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டு உங்களுக்கு விடுதலை இல்லைன்னா ஆண்ட விடுதலை செய்கிற. இந்த நாள் பேதுரு போய் அந்த ரூமில் போய் தட்டும் போது அந்த ஜனங்கள் பிரமித்தார்கள். அதே போல் உங்களுடைய இருதயத்தின் கதவுகளை கர்த்தர் இயேசு கிறிஸ்து தட்டுகிறாரு. நீங்க திறங்க, உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். God bless you everyone. Praise the Lord.